Hello everyone, welcome to Kanitha Maths channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சமச்சீர் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமனாக இருக்கிறதுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாகவே இங்கிலீஷ் தமிழ் கலந்து தான் இருக்கும். ஸோ மேக்ஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 8 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஒன்று செட், இன்னொன்று கார்ட்டீசியன் ப்ராடக்ட். செட் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை பற்றி ஒரு குயிக் ரீகலெக்ஷன் நம்ம பார்ப்போம். செட் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். வெல் டிஃபைன்டு அப்படின்னா என்ன? ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டா அது அந்த கலெக்ஷனில் இருக்கா இல்லையான்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியணும். அப்படி இருக்கிற அந்த கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை தான் நம்ம செட்டுன்னு சொல்லுவோம். இட்ஸ் அ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட் இந்த கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் நம்மளால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 2ன்றது என்னோட கலெக்ஷன், தட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லை இருக்கா இல்லையா அப்படின்றத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ என்னோட இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸோட கலெக்ஷனில் நான் எந்த ஒரு ஆல்ஃபபெட் கொடுத்தாலும் ஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது அந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டா இல்லையான்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5ன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 5ன்றது இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த கலெக்ஷனில் இல்லை, வேற ஏன்றது அந்த கலெக்ஷனில் இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் அ கார்டன். இப்போ இதில் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், இந்த பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும். இப்போ ஒருத்தருக்கு அது ரோஸ்ன்னு இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஜாஸ்மினாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு லோட்டஸாக இருக்கலாம். ஸோ இங்கே பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வேர்ட் வந்து எல்லாருக்கும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியாது அண்ட் அது வேரி ஆகும். ஸோ நம்ம கொடுத்துருக்குற ஆப்ஜெக்ட் வந்து அந்த கலெக்ஷனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கலெக்ஷனை தான் நம்ம வந்து நாட் வெல் டிஃபைன்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு செட் கிடையாது. ஸோ கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் அ கார்டன் அப்படிங்கிற அந்த கலெக்ஷன் வந்து இட் இஸ் நாட் அ செட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னாக்கா கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அ கிளாஸ். இங்கே குட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும், அதோட லெவல் வந்து வேரி ஆகும். ஸோ இதுவும் வந்து ஒரு செட் கிடையாது. ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த ஐடியா ஆஃப் செட். நெக்ஸ்ட்டு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னொரு ஐடியா பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதுதான் ஆர்டர்டு பேர்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ஆர்டர்டு பேர்ஸ். ஸோ ஆர்டர்ட் பேர் அப்படின்னாக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஓப்பன் பேராந்தசிஸ் ஃபார்மில் நம்ம எழுதுவோம். இது ஏன் ஆர்டர்டு பேர் அப்படின்னு சொல்கிறாங்கனாக்க நம்ம இந்த பேரில் எழுதுகிற எலமெண்ட்ஸோட ஆர்டரை நம்ம ப்ரிசைஸாக நம்ம மென்ஷன் பண்ணுறோம். இங்கே ஏன்னு இருக்கிற இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டாகவும் பின்னு இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே செகண்டாகவும் தான் வரணும் அப்படின்னு அதோட ஆர்டரை நம்ம பர்டிகுலராக இது இந்த இடத்துல தான் இருக்கணும், இது இந்த இடத்துல தான் இருக்கணும் நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால இந்த பேர்ஸை வந்து நம்ம ஆர்டர்டு பேர் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு நான் எம்டி செட்டை எடுத்துக்கிறோம், ஏபி. இது ஏன் நம்ம நான் எம்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது நம்ம கன்சிடர் பண்ணாதான் இதில் இந்த செட்டில் இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணாதான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பேசிக்காக எம்டி செட்னா என்னன்னு தெரியும். ஒரு செட்டில் எந்த எலமெண்ட்டும் இல்லை அப்படின்னா அந்த செட்டை நம்ம எம்டி செட்டுன்னு சொல்லுவோம்.
நான் எம்டி செட்னாக்கா அந்த செட்டில் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டாவது இருக்கும். இப்போ நான் ஏபி அப்படின்னு 2 நான் எம்டி செட் எடுத்துக்கிறேன். இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஏல 5 எலமெண்ட் இருக்கலாம், பியில் 10 எலமெண்ட் இருக்கலாம். ஸோ irrespective of number of elements in the set, we can discuss this Cartesian product. ஓகே, இப்போ இது ரெண்டுமே நான் எம்டி செட்டாக எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். ஓகேவா, கம்பைன் பண்ணி ஆர்டர்டு பேராக நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த ஆர்டர்டு பேர்ஸோட கலெக்ஷனை தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்ல போகிறோம். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னாக்கா, ஏன்ற செட்டில் 1 2 3 4 அப்படின்னு 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதே பின்ற செட்டில் ஏ பி சி அப்படின்னு 3 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா, இப்போ நான் இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும், அதாவது செட் ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் செட் பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோட பேர் பண்ண போகிறேன். அப்படி பேர் பண்ணி நான் அந்த ஆர்டரை மாறாமல் நான் எழுதுகிறேன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட்டு நான் ஏ எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா, ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸோட பேர் பண்ண போகிறேன். ஸோ 1, ஏ 1, பி 1, சி. இதே மாதிரி அடுத்த எலமெண்ட் 2, ஏ 2, பி 2, சி. ஸோ இதே மாதிரி நான் கம்ப்ளீட்டாக லாஸ்ட் 4, சி வரைக்கும் கம்பைன் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ இந்த என்டையர் கலெக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னாக்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கலெக்ஷன் தான் ஏ கிராஸ் பி, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோட பேர் பண்ணி எழுதும்போது கிடைக்கிற அந்த கலெக்ஷன் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ் ஏ அண்ட் பி. இதை மேத்தமெட்டிக்கலாக நம்ம இந்த மாதிரி டினோட் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம எப்படி ரீட் பண்ணோம்னாக்க ஏ கிராஸ் பி அப்படின்னு நம்ம ரீட் பண்ணுவோம். இதை செட் பில்டர் ஃபார்ம்லேயும் நம்மளால எழுத முடியும். ஸோ ஜென்ரலாக ஏ கிராஸ் பி அப்படின்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ordered pairs A, B such that A belongs to the set A and B belongs to the set B. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணோம்னாக்க, ஏ கிராஸ் பி அப்படின்றப்போ ஏன்ற செட்டு தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அப்போ ஆர்டர்டு பேரில் வர ஒவ்வொரு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் என்னவாக இருக்கணும்னாக்க ஏவோட எலமெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட் பியோட எலமெண்ட்டாக தான் இருக்கணும். இதில் மாற்றி பியோட எலமெண்ட் ஃபஸ்ட்டாகவும் ஏவோட எலமெண்ட் செகண்டாகவும் நம்ம எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா அந்த ஆர்டர்டு பேர் இந்த கலெக்ஷனுக்குள்ளே வராது. ஸோ Cartesian product it's a collection of ordered pair A, B, where first element should always be element of A and second element should always be element of B. So in the entire collection தான் நம்ம Cartesian product of A, B ன்னு நம்ம சொல்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த A அல்லது B இந்த ரெண்டு செட்டில் ஏதாவது ஒரு செட் வந்து எம்டி செட்டாக இருந்தால் அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, A cross empty set equal to empty. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும் empty setனாக்க அந்த செட்டில் எந்த எலமெண்ட்டும் இல்லைன்னு அர்த்தம். அப்போது ஒரு நான் எம்டி செட்டில் இருக்கிற எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருந்தாலும் அதை நம்ம எம்டி செட்டோட பேர் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னாக்க நமக்கு எந்த எலமெண்ட்ஸுமே கிடைக்காது. ஸோ A cross empty set will always be empty set. நெக்ஸ்ட்டு நம்ம A cross B அப்படின்ற கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி எழுத முடியும்னு பார்த்த மாதிரி பி கிராஸ் ஏவையும் அப்படி எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத முடியும். ஸோ பி கிராஸ் ஏ அப்படின்ற செட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் பி, ஏ such that B belongs to the set B and A belongs to the set A. இப்போது பீன்ற செட்டு தான் ஃபஸ்ட்டாக இருக்கிறதுனால நம்ம ஆர்டர்ட் பேரில் வர ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எல்லாமே பியில் இருக்கிற எலமெண்ட்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ஆர்டர்ட் பேரில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே செகண்ட் செட்டான ஏல இருக்கணும். ஸோ ஏ கிராஸ் பி, பி கிராஸ் ஏ நம்ம இந்த மாதிரி எழுத முடியும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏ, பியும் பி, ஏவும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன் ஜென்ரல் தே ஆர் நாட் ஈக்குவல். ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2 இன்னொரு எலிமெண்ட் 2, 1. 1, 2, 2, 1 ஈக்குவலான்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் இல்லை. ஸோ அப்போ எப்போ ஏ, பியும் பி, ஏவும் ஈக்குவலாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள்
ரெண்டு ஆர்டர்ட் பேர்ஸ் எடுத்துக்கிறேன், ஏ கமா பி, இன்னொரு ஆர்டர்ட் பேர் சி கமா டின்னு எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் எப்போ ஈக்குவலாக இருக்க முடியும் அப்படின்னாக்க, இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஈக்குவல் டு சி அண்ட் பி ஈக்குவல் டு டி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், அதே மாதிரி செகண்ட் காம்பனன்ட்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுனா தான் நம்ம இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் ரெண்டும் ஈக்குவல்னு சொல்ல முடியும். சப்போஸ் ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்குது, செகண்ட் காம்பனன்ட்ஸ் ஈக்குவலாக இல்லை அப்படின்னாலும் இந்த ஆர்டர்ட் பேர்ஸ் ஈக்குவல் கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்க 1,2வும் 1,3யும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கிடையாது. ஓகேவா? ஸோ இன் ஜென்ரல் இது மூலயமா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இன் ஜென்ரல் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்காது. ஓகே, சரி, அப்போ எப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒன்று ரெண்டு கண்டிஷன். ஒன்று இந்த ரெண்டு செட்டில் ஏதாவது ஒரு செட் வந்து எம்டி செட்டாக இருக்கணும். ஏன்னா இப்போ பி வந்து எம்டி செட்டாக இருந்துச்சுனாக்க ஏ கிராஸ் எம்டி செட் ஈக்குவல் டு எம்டி. அதே மாதிரி எம்டி செட் கிராஸ் ஏ அதுவும் எம்டி. ஸோ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு நமக்கு இந்த பர்டிகுலர் கேஸில் நமக்கு கிடைக்கும். இன்னொரு கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஏவும் பியும் ஈக்குவல் செட்டாக இருந்துச்சுன்னா, அப்போ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் பி ஈக்குவல் டு ஏன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஏ கிராஸ் ஏன்றதும் திரும்பவும் நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதினாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு நமக்கு வரதுக்கு ரெண்டே கேஸ் தான். ஒன்று ஏதாவது ஒரு செட் வந்து ஈக்குவல் டு எம்டியாக இருக்கணும், இல்லைன்னா ரெண்டு செட்டுமே ஈக்குவல் செட்டாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போது ஏ கிராஸ் பியில் நமக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் கிடைக்கும்? இட் டிபெண்ட்ஸ் அப்பான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த செட்ஸ் ஏ அண்ட் பி. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நம்ம அதையே டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 2ல் பார்த்தீங்கன்னாக்கா ஏன்ற செட்டில் 1, 2, 3 அப்படின்ற எலமெண்ட்ஸும் பியில் வந்து ஏவும் பியும் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் எழுத சொல்கிறாங்க. ஸோ இதை எழுதி அது மூலயமா நம்ம நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் என்ன, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எவ்வளோன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஏன்ற செட்டில் 1, 2, 3, பின்ற செட்டில் ஏ, பி. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏ கிராஸ் பி எழுதிக்கலாம். ஸோ ஏ கிராஸ் பின்றது என்ன? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் நத்திங் பட் the entire collection of ordered pairs, all possible collection of ordered pairs a comma b such that a belongs to the set A and b belongs to the set B. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம இந்த செட் பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் நம்ம கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அப்போ என்னென்ன பாசிபிள் கலெக்ஷன்ஸ் பாசிபிள் பேர்ஸ் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்க 1, A, 1, B, 2, A, 2, B, 3, A, 3, B. ஸோ எல்லா பாசிபிள் ஆர்டர் பேர்ஸும் நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? அதே மாதிரி B cross A. ஸோ B cross Aன்றப்போ ஃபர்ஸ்ட் element in the ordered pair should be an element of B. So A, 1, A, 2, B, 1, sorry, A, 3 and B, 1, B, 2, B, 3. ஸோ இப்போ நீங்கள் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பியில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பி கிராஸ் ஏலையும் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னாக்கா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி வில் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பி கிராஸ் ஏன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க
It depends on the number of elements in the set A as well as number of elements in the set B. இப்போ நமக்கு கொஷனில் கொடுத்துருக்கிற செட் A and Bல பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செட் Aல மொத்தம் 3 எலமெண்ட்ஸும் செட் Bல மொத்தம் 2 எலமெண்ட்ஸும் இருக்குது. இப்போ A கிராஸ் Bல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க 1 2 3 4 5 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n of A cross B will be equal to n of A into n of B. Okay. So இதே மாதிரி தான் n of B cross A க்கும் n of B cross A equal to n of B into n of A. ஓகே, இப்போ நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டிஸ்கஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனைட் செட்டுக்கு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கேன் ஆல்சோ பி டிஸ்கஸ்டு ஃபார் இன்ஃபைனைட் செட்ஸ். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும் ஃபைனைட் செட்னா என்ன, இன்ஃபைனைட் செட்னா என்னென்ன. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனைட் செட்னா அதோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் வேல்யூஸ் நமக்கு தெரியும். பட் இதே வந்து இன்ஃபைனைட் செட் அப்படின்னாக்கா நமக்கு தெரியாது. ஐதர் ஸ்டார்டிங் வேல்யூ மட்டும் தெரியும், எண்டிங் வேல்யூ தெரியாது, இல்லை எண்டிங் வேல்யூ தெரியும், ஸ்டார்டிங் வேல்யூ தெரியாது, இல்லை ரெண்டுமே தெரியாமல் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இது எல்லாமே இன்ஃபேக்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ், ஏன் ரியல் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்ஃபைனைட் செட்ஸ். ஸோ இன்ஃபைனைட் செட்ஸ்க்கும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஃபைனைட் மட்டும் இல்லை, இன்ஃபைனைட் நம்பர்ஸ்க்கும் நம்ம இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கிற செட்ஸ்க்கும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் 2 செட் மட்டும் இல்லை, மோர் தென் 2 செட்டுக்கும் நம்மளால் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டிஸ்கஸ் பண்ண முடியும். அது அப்கமிங் செக்ஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, looking at the illustration 3, இங்கே வந்து செட் A எடுத்துக்கிறாங்க. இது இந்த செட் Aல வந்து ஃபைனைட் எலமெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா செட் Aன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆஃப் நம்பர்ஸ் இன் த இன்டர்வல் க்ளோஸ்டு 3,5. அதே மாதிரி செட் Bன்றது செட் ஆஃப் நம்பர்ஸ் இன் த இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் 2,3. ஸோ இங்கே நமக்கு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த செட் என்னன்றதை கிளியராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட் A அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 3,5. அதே மாதிரி செட் B என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ்ட் இன்டர்வல் 2,3. ஸோ இன்டர்வல்ஸ் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் அதை பற்றி ஒரு குயிக்காக ஒரு சில விஷயங்கள் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்வல்ஸ் அப்படிங்கிறது ரியல் நம்பர் லைனில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது 3, ஸோ இது 0 1 2 3 4 5. ஸோ இதில் க்ளோஸ்ட் இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல், செமி ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல்னால் க்ளோஸ்டு பேராந்தசிஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் இன்டர்வல்ஸ்னாக்க ஓப்பன் பேராந்தசிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. செமி ஓப்பன் அல்லது செமி க்ளோஸ்டு இன்டர்வல்ஸ்னு இதை சொல்லலாம். ஏதாவது ஒரு சைடு மட்டும் க்ளோஸ்டாக இருக்கும், ஒரு சைடு வந்து ஓப்பனாக இருக்கும். ஸோ இப்போ க்ளோஸ்ட் இன்டர்வல்ஸ் அப்படின்னா என்னென்னா அந்த எண்ட் பாயிண்ட்ஸும் நம்மளோட செட்குள்ளே இன்க்ளூட் ஆகுதுன்னு அர்த்தம். இதே ஓப்பனாக இருந்தது அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ் இன்க்ளூட் ஆகலை, பட் அதுக்கு வெரி நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து அந்த செட்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்குது. ஸோ க்ளோஸ்ட் இன்டர்வல் 3,5. ஸோ இதுதான் நம்மளுடைய செட் A. ஓகே, ஸோ இந்த செட்டுக்குள்ளே என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற எல்லா ரியல் நம்பர்ஸும் இருக்கும். ஸோ இதில் மொத்தம் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா இதை வந்து மேத்தமெட்டிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னாக்கா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் திஸ் எக்ஸ் வில் லை பிட்வீன் 3 and 5. ஸோ மேத்தமெட்டிக்கலாக நம்ம இந்த மாதிரி செட் பில்டர் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதே மாதிரி செட் பியையும் நம்மளால் எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் சச் தட் தே வில் லை பிட்வீன் 2 and 3. ஓகே, ஸோ இப்போ இதில் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு போத் A and Bயில். இப்போது இதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம எழுதணும் அப்படின்னாக்கா
infinite number of elements இருக்கிறதுனால collection of the ordered pairs of these two sets will also be infinite in number. ஸோ அதனால நம்ம இதை எழுதுறதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இதை கிராஃபிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து உங்கள் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நம்ம அந்த பவுண்ட்ரிஸை வந்து நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே 3,5 அதே மாதிரி 2,3. ஸோ இந்த பவுண்ட்ரிஸை ஃபஸ்ட்டு நம்ம பேர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா 3,2 கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன கிடைக்கும்னாக்கா 3,3 கிடைக்கும். அடுத்தது 5,2 கிடைக்கும். அதுக்கு அடுத்தது 5,3 கிடைக்கும். ஸோ இது நான் A cross B அப்படின்ற கார்ட்டீசியன் ப்ராடக்ட்கான அந்த பவுண்ட்ரி பாயிண்ட்ஸை மட்டும்தான் நான் இங்கே கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பிளாட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 3,2 இங்கே பிளாட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 3,3யும் பிளாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 5,2 5,3. ஸோ இந்த பவுண்ட்ரி பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ணியாச்சு. சின்ஸ் இதில் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் என்னோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்குள்ளே அந்த ஆர்டர் பேர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அதை கம்ப்ளீட்டாக ஷேட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்களுடைய கொஷினில் க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கு பதிலாக ஓப்பன் இன்டர்வல் இருக்குது அப்படின்னாக்க சேம் இதே ஐடியா தான். பட் இந்த பவுண்ட்ரி பாயிண்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்குவோம். ஆனால் அந்த பவுண்ட்ரி பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே வந்துட்டு நம்மளுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட்குள்ளே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் செக் அப்படின்னு சில கொஷின்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். For any two non-empty sets A and B, A cross B is called Cartesian product of A and B. And இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா if n of A cross B equal to 20 and n of A equal to 5, then n of B is, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான், n of A cross B equal to n of A into n of B. ஸோ அதை சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சோம்னாக்கா 20 equal to 5 into xன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ஸோ x equal to 4. ஸோ n of B வந்து 4. Third question வந்து if A equal to -1,1 and B equal to -1,1, then geometrically describe the set of points of A cross B. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஏல -1,1ம் பியில் -1,1ம் இருக்குது. ஸோ இதோட A cross Bயை ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஜியாமெட்ரிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஏன்ற செட்டில் வந்து -1,1, பியில் வந்து அதே -1,1. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து A cross Bயை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ all possible collection of ordered pairs. So -1, -1, -1, -1, 1, -1 and 1, 1. Okay. ஸோ இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நான் இன்னைக்கு வந்து ஜியோஜீப்ரா அப்படின்ற அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஜியோஜீப்ரா இல்லாமல் வேறு எந்த சோர்ஸ் மூலியமாகவும் நீங்கள் கிராஃப் பிளாட் பண்ணிக்கலாம். டெஸ்மாஸ் அதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் ஜியோஜீப்ரா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இல்லை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆப்பாகவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இந்த ஜியோஜீப்ராவில் நான் இப்போ பிளாட் பண்ணி உங்களுக்கு இந்த கிராஃபை காட்ட போகிறேன். ஸோ நம்மளோட பாயிண்ட்ஸ் வந்து -1, -1, -1, -1, 1, -1, 1, -1 and 1, 1. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பிளாட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட கிராஃப் வந்து இப்படி தான் இருக்கும், ஜஸ்ட் 4 டாட்ஸ். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னாக்க if A and B are the line segments given by the intervals,
open interval minus 4 comma 3 and open interval minus 2 comma 3 respectively represent the Cartesian product of A comma B. இப்போ போன கொஷனில் பார்த்தீங்கன்னாக்கா செட் A and B both are finite sets. அதனால நமக்கு கிராஃபில் வந்து ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போது இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இன்ஃபைனைட் செட். ஸோ நம்ம கொடுத்துருக்க A and B both are open interval. ஸோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை ஜாமெட்ரிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது not only points we need to shade the region. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த செட்டு என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கொஷின் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா ஏன்றது வந்து ஓப்பன் இன்டர்வல் minus 4 comma 3, பீன்றது வந்து ஓப்பன் இன்டர்வல் minus 2 comma 3. ஸோ இப்போ கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கொஷனை கிளியராக ரீட் பண்ணணும். கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பியா இல்லை பி அண்ட் ஏவா அப்படின்றத கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அதுக்கு தான் நம்ம சொல்யூஷன் எழுதணும். ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் பிக்கு வந்து ஸோ இட்ஸ் அ இன்ஃபைனைட் கலெக்ஷன். ஸோ நம்ம எல்லாத்தையுமே எழுத முடியாது. ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து அதோட பவுண்ட்ரிஸை மட்டும் நான் இப்போது கேல்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பவுண்ட்ரி பாயிண்ட்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா -4, -2 இருக்கும். அடுத்தது -4, 3 இருக்கும். அடுத்தது 3, -2 இருக்கும். அண்ட் 3, 3 இருக்கும். ஸோ இதெல்லாம் பவுண்ட்ரிஸ். இது இல்லாமல் இதுக்கு இடையில இருக்கிற இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸையும் இதுக்கு இடையில இருக்கிற இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸோடையும் நம்ம பேர் பண்ணி எழுதும்போது நமக்கு அவ்வளோ எலமெண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் எல்லாத்தையுமே நம்ம எழுத போகிறதில்ல. பட் நம்ம அதை ஜாமெட்ரிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து சேம் அதே ஜியோஜிப்ராவில் -4, -2 -4, 3, 3, -2, 3, 3. ஸோ இப்போ நமக்கு இதுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இருக்குது. பட் ஒரு விஷயம் என்னன்னாக்கா இது ஓப்பன் இன்டர்வல் அப்படிங்கிறதுனால இந்த எலமெண்ட்ஸ் -4 அண்ட் -3 நமக்கு -2 இதெல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ இதை வந்து நம்ம டாட்டட் லைன்ஸ் மூலயமா ஜஸ்ட் நம்ம வந்து நான் இப்போ இதை ட்ரா பண்ணுறேன். பட் இதுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற எல்லாமே நமக்கு நம்மளுடைய கிராஃபில் இருக்குது. இப்போ இதில் என்னால் உள்ளே ஷேட் பண்ண முடியல. பட் நம்மளுடைய ஷேப் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ரெக்டாங்கிளாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பவுண்ட்ரி பாயிண்ட்ஸை நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் இதில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுடைய செட் ஏ அண்ட் பி போத் ஆர் ஓப்பன் இன்டர்வெல்ஸ். அதனால் இந்த பாயிண்ட்ஸ் பவுண்ட்ரி பாயிண்ட்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இருக்கிற எல்லா ஆர்டர்ட் பேர்ஸுமே நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒரு ஓப்பன் ரெக்டாங்கிளாக இருக்கும். ஸோ உள்ளே இருக்கிற ரீஜியனை மட்டும் நான் ஷேட் பண்ணியிருக்கேன். ஸோ பவுண்ட்ரிஸை மட்டும் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நமக்கு சொல்லியிருப்பாங்க. The set of all points in the Cartesian plane can be viewed as the set of all ordered pairs x, y, where x and y are real numbers. In fact, r cross r is the set of all points which we call as the Cartesian product. Cartesian plane. ஸோ Cartesian plane அப்படிங்கிறது நத்திங் பட் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் வச்சு நம்ம வரைகிற கிராஃப் தான். இல்லை எக்ஸ் ஆக்சஸ் அப்படிங்கிறது ஒரு ரியல் நம்பர் லைன், ஒய் ஆக்சஸ்ன்றதும் ஒரு ரியல் நம்பர் லைன். ஸோ ஆர் கிராஸ் ஆரில் இருக்கிற எல்லா ஆர்டர்ட் பேர்ஸும் தான் நம்மளுடைய கார்டீசியன் பிளேன் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து இந்த கார்டீசியன் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ஆரில் இருக்கிற ஒன் ஆஃப் த எலமெண்ட்ஸ் தான். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. Let A equal to set of all x such that x belongs to set of all natural numbers such that x is less than or equal to 4 and B என்ற set வந்து set of all y such that y belongs to n such that y is strictly less than 3.
ஸோ இதுக்கு A cross Bயும் B cross Aவும் நம்ம கண்டுபிடிச்சு அதை கிராஃப் ஷீட்டில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கேன் யூ see the difference between A cross B and B cross A? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஏன்ற செட் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது செட் பில்டர் ஃபார்மில் வந்து எக்ஸ் such that x belongs to set of all natural numbers such that x is less than or equal to 4. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸில் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் லெஸ் தென் ஒரு ஈக்குவல் டு 4ஆக இருக்கோ அது எல்லாமே நம்மளோட செட் ஏல இருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. ஸோ 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற எல்லா நேச்சுரல் நம்பர்ஸும் நம்மளோட செட் ஏக்குள்ளே இருக்கும். ஸோ 1, 2, 3 அண்ட் இன்க்ளூடிங் 4. ஏன்னா நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு இருக்கிறதுனால 4ம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செட் பி அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆஃப் ஆல் ஒய் such that y belongs to n with y is strictly less than 3. அப்போ நம்மளோட செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, 2, that's it. 3 வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம் ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் கொடுத்துருக்கனால ஜஸ்ட் 1 and 2. ஸோ நம்ம இப்போ ஏ அண்ட் பி என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பியை நம்ம இங்கே கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ கிராஸ் பி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஆல் பாசிபிள் கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் இன் த செட் ஏ அண்ட் பி. ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 1, 1, 1, 2, 1, 3, sorry 1, 1, 2, then 2, 1, 2, 2, 3, 1, 3, 2, 4, 1, 4, 2. ஸோ இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ண கார்ட்டீசியன் ப்ராடக்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் கவுண்ட் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏ கிராஸ் பியில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ n of A வந்து 4, n of B வந்து 2. ஸோ n of A cross B equal to n of A into n of B 8 நமக்கு கரெக்டாக கிடைச்சிருச்சு. ஓகே. Similarly, we can also identify B cross A. ஸோ B cross Aக்கு அதே மாதிரி தான் 1, 1, 1, 2, 1, 3, 1, 4, 2, 1, 2, 2, 2, 3, 2, 4. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இதுலேயும் 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரம் திஸ் we can also conclude n of A cross B equal to n of B cross A. ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நம்ம இந்த எக்ஸாம்பிளில் வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த செட் A cross Bயும் B cross Aவையும் நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே plot பண்ண போகிறேன். 1, 1, 1, 2, 2, 1, 2, 2, 3, 1, 3, 2, next 4, 1, 4, 2. ஸோ நம்மளோட கிராஃப் A cross Bன்றது வந்து மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ கிராஃபிக்கலாக அது இந்த ஸ்ட்ரக்சரை நமக்கு கொடுத்துருக்கு. இதே நீங்கள் B cross Aவை பிளாட் பண்ணாலும் சேம் அதே தான் கிடைக்கும். ஏன்னா இதில் அதுவே கிடைக்காது. நான் இப்போ உங்களுக்கு பிளாட் பண்ணி காட்டுறேன். One, 1, 1, 2, and 1, 3, 1, 4, 2, 1, 2, 2 ஆல்ரெடி பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ 2, 3, 2, 4. ஸோ இந்த பாயிண்ட்ஸுமே வந்துட்டு
ஸோ நம்ம ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிங்க் கலரில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து போத் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏல இருக்குது. வேறஸ் இந்த ப்ளூ கலரில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து ஒன்லி இன் ஏ கிராஸ் பியில் இருக்குது. இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஒன்லி இன் பி கிராஸ் ஏல இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் போத் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.1. If A equal to 1, 3, 5, B equal to 2, 3, then find A cross B and B cross A னு சொல்லியிருக்காங்க. Second question வந்து is A cross B equal to B cross A? If not, why? Third question, show that n of A cross B equal to n of B cross A equal to n of A into n of B. ஸோ இது எல்லாமே நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் 1.1 1, 3, 5 2, 3. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். A cross B and B cross A ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டோடையும் நம்ம பேர் பண்ண போகிறோம். ஸோ 1, 2 1, 3 3, 2 3, 3 5, 2 5, 3. So total number of elements வந்து 6. So number of elements in A 3, number of elements in B 2. So 3 2s are 6. நமக்கு கரெக்டான number of elements கிடைச்சிருக்கு. So B cross A இதே மாதிரியே எஸ்டிமேட் பண்ணும்போது 2, 1 2, 3 2, 5 3, 1 3, 3 3, 5. ஸோ அதுலேயும் சேம் 6 எலமெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சி சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் வந்து இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எலமெண்ட்ஸ் நம்ம கையில் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். 1, 2 இருக்குது, இங்கே 1, 2 இல்லை. அதே மாதிரி 1, 3 இருக்குது, இங்கே 1, 3 இல்லை. 3, 2 இருக்குது, இங்கே 3, 2 இல்லை. 3, 3 இருக்குது, இங்கேயும் 3, 3 இருக்குது. 5, 2 இருக்குது, இங்கே 5, 2 இல்லை. 5, 3 இங்கே 5, 3 இல்லை. பட் அதே மாதிரி இங்கே 2, 1 2, 3 2, 5 இது எல்லாமே 3, 5 இது எதுவுமே வந்து A cross B ல இல்லை. So from this what we can conclude is A cross B is not equal to B cross A. Even ஒரு element வந்து ஈக்குவலாக இல்லைனாலுமே நம்ம இதை not equal to கன்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே, தேர்ட் கொஷின் வந்து show that n of A cross B equal to n of B cross A equal to n of A into n of B. ஸோ ஃபஸ்ட்டு n of A cross B என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு n of A என்னன்னு எழுதலாம். ஸோ n of A என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3, n of B வந்து 2, n of A cross B வந்து ஆல்ரெடி நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து 6. n of B cross A வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் 6. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணும்போது n of A cross B equal to n of B cross A வா இருக்குது. இன்ஃபேக்ட் they both are equal to n of A into n of B னு நம்மளால சொல்ல முடியும். Okay, fine. Next, moving on to example 1.2. If A cross B equal to set of all ordered pairs 3, 2 3, 4 5, 2 5, 4, then find A and B. So யூஸ்வலாக நமக்கு செட் A and B கொடுத்துட்டு அதிலிருந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டை எஸ்டிமேட் பண்ண சொல்லுவாங்க. இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 செட்ஸ் A and B கொடுத்துட்டு அது மூலயமா செட் A என்ன செட் B என்னன்னு நம்ம எஸ்டிமேட் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி டெஃபினேஷன் கிளியராக தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்ம இதை ஈஸியாக எஸ்டிமேட் பண்ணிட முடியும். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டர்ட் பேர்ஸோட கலெக்ஷன் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஆர்டர்ட் பேர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணணும். ஸோ A கிராஸ் Bனா ஆர்டர்ட் பேரில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து Aலையும் செகண்ட் எலமெண்ட் வந்து Bலையும் இருக்கும். ஸோ அதை படி நம்ம ஃபாலோ பண்ணும்போது A கிராஸ் B நம்ம கொஷனில் கொடுத்துருக்கிற A கிராஸ் Bயோட எலமெண்ட்ஸ் வந்து 3, 2 3, 4 5, 2 5, 4.
இது எக்ஸாம்பிள் 1.2. ஸோ ஃபஸ்ட்டு செட் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் பேரில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் நம்ம எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 இருக்குது, அடுத்தது பார்த்திங்கன்னா 3 இருக்குது. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும் என்னென்னா, செட் நொட்டேஷனில் நம்ம எழுதும்போது ஒரு எலமெண்ட் ஒரு தடவை தான் நம்ம எழுதுவோம். ஸோ அது ரிப்பீட் ஆனாலும் அதை நம்ம எழுதக்கூடாது. ஸோ 3 இங்கே ரிப்பீட் ஆனாலும் ஆல்ரெடி நான் ஒரு தடவை எழுதுனதுனால ஐ நோ நீட் டு ரைட் இட் ஒன்ஸ் அகேன். ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து 5 இருக்குது அண்ட் அகெயின் 5 ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஸோ ஐ நோ நீட் டு ரைட் இட். நெக்ஸ்ட் செட் பி வந்து செகண்ட் ஆர்டர் பேரில் இருக்கிற செகண்ட் காம்பனண்ட்டை நான் எழுதுகிறேன். 2 4 2 ஆல்ரெடி எழுதிட்டேன், 4ம் ஆல்ரெடி எழுதிட்டேன். ஸோ ஏ அண்ட் பி நான் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் திரும்பவும் ஏ கிராஸ் பி நீங்கள் எஸ்டிமேட் பண்ணிங்கன்னா சேம் அதே ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.3 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா செட் ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் வி ஹாவ் டு வெரிஃபை 2 ஐடென்டிட்டிஸ். ஸோ இந்த ஐடென்டிட்டிஸ் ரொம்ப முக்கியமான ஐடென்டிட்டிஸ். இன்ஃபேக்ட் தே ஆர் நேம்டு டு பி distributive property of Cartesian product over union and intersection. ஸோ இந்த ரெண்டு ஐடென்டிட்டிஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அதை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 1.3ல செட் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் வேர் எக்ஸ் லைஸ் பிட்வீன் 1 and 4 and set B என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா set of all x belongs to whole numbers such that 0 less than or equal to x less than 2. C என்ற செட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா set of all x belongs to set of all natural numbers such that x strictly less than 3. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் அதை படிச்சிருப்போம். என்னென்னா செட் should always be represented in capital alphabet. ஸோ A, B, C இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் மட்டும்தான் நீங்கள் எழுதணும். வேறஸ் அதோட எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஸ்மால் ஆல்ஃபபெட்ஸில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் நமக்கு கொஷனில் கொடுத்துருக்கிற செட் ஏபிசி. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸை ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில் இருக்கிற இந்த செட்டை நம்ம எலாபரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ செட் ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் சச் தட் தே லை பிட்வீன் 1 and 4. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் அப்படின்னு நமக்கு இருக்கிறதுனால நம்ம 1ஐயும் 4ஐயும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு இடையில இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2 and 3. நெக்ஸ்ட் செட் பியில் ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர்ஸ்ன்றப்போ 0வும் இன்க்ளூட் ஆகிக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கிற எலமெண்ட்ஸில் என்னென்னு எப்படி இருக்கணும்னா 0க்கும் 2க்கும் இடையில இருக்கணும். பட் இங்கே 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இருக்கிறனால 0வை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ 0 அண்ட் நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர் வந்து 1, நெக்ஸ்ட்டு வந்து 2, பட் இங்கே ஸ்ட்ரிக்ட் இன்ஈக்வாலிட்டி இருக்கிறதுனால 0 and 1. நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் which are strictly less than 3. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 2 3 நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது ஏன்னா ஸ்ட்ரிக்ட் இன்ஈக்வாலிட்டி. ஸோ ஏபிசி என்னென்னன்றதை இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ இந்த ஐடென்டிட்டி வந்து distributive property of Cartesian product over union. ஏன்னா நம்ம இங்கே யூனியனும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஓவர் யூனியன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சியை எஸ்டிமேட் பண்ணிடலாம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற பி யூனியன் சி நமக்கு முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பி யூனியன் சியை நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி யூனியன் இன்டர்செக்ஷன் எப்படி கேல்குலேட் பண்ணணும் தெரியும், பிட்வீன் 2 sets. ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். யூனியன் ஆஃப் 2 sets அப்படிங்கிறது இதில் இருக்கிற பியில் இருக்கிற எலமெண்ட்ஸையும் சியில் இருக்கிற எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி நம்ம எழுத போகிறோம். சப்போஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா அதை ஒரு தடவை மட்டும்தான் எழுதுவோம். ஓகே,
ஸோ பியில் இருக்கிற எலமெண்ட் 0 and 1, சியில் வந்து 1 and 2. ஸோ கம்பைன் பண்ணும்போது 1 0 1 2. ஓகே, நெக்ஸ்ட் A cross B union C. ஸோ ஏன்ற செட் ஆல்ரெடி எனக்கு என்னன்னு தெரியும் 2, 3. ஸோ B union C என்னன்னு தெரியும். இப்போ இதை கம்பைன் பண்ணி நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டை எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ இருக்கிறதுனால ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் நம்ம ஆர்டர் பேரில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக எழுதணும். ஸோ 2, 0, 2, 1, 2, 2, நெக்ஸ்ட் 3, 0, 3, 1, நெக்ஸ்ட் 3, 2. ஸோ ஏல 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, பி யூனியன் சியில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 6, எனக்கு டோட்டலாக 6 எலமெண்ட்ஸ் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்டில் கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட், இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு கேல்குலேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியை கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஏ கிராஸ் பி ஆல்ரெடி நமக்கு ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னன்னு தெரியும், பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னன்னு தெரியும். அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி. ஸோ ஏல வந்து 2 and 3 இருக்குது, சியில் வந்து 1 and 2 இருக்குது. ஸோ அதை கம்பைன் பண்ணி எழுதும்போது 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐடென்டிட்டியில் வந்து நமக்கு யூனியன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் யூனியன் பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஆஸ் ஐ செட் எர்லியர், யூனியன் அப்படின்னாக்கா ரெண்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி மொத்தமாக எழுதுகிறோம். ரெப்பிட்டேஷன் வந்ததுன்னா ஒரு தடவை மட்டும் நம்ம எழுதினா போதும். ஸோ 1 by 1 நம்ம எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏ கிராஸ் பியில் இருக்கிறது எல்லாத்தையுமே எழுதிடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போது ஏ கிராஸ் சி எழுதும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அந்த எலமெண்ட் இருக்கான்னு. ஸோ 2, 1 ஆல்ரெடி இருக்குது. நெக்ஸ்ட்டு 2, 2 இல்லை. ஸோ அதை எழுதிக்கிறேன். 3, 1 ஆல்ரெடி இருக்குது. நெக்ஸ்ட்டு 3, 2 இல்லை, அதையும் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த செட் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3, 4, 5, 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஏ கிராஸ் ஏ கிராஸ் பி அண்ட் ஏ கிராஸ் சியில் அதே மாதிரி ஏல 2 எலமெண்ட்டும் பியில் 2 எலமெண்ட் சியில் 2 எலமெண்ட் இருக்குது. ஸோ ஏ கிராஸ் பியில் அதே மாதிரி 4, ஏ கிராஸ் சியில் 4 இருக்குது. ஸோ இதை நம்ம யூனியன் பண்ணி மொத்தமாக நமக்கு 6 எலமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பை கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2 இதை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலே தெரியும் ரெண்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸும் சேம். ஸோ அதனால் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்னாக்கா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி union A cross C. Not only number of elements, elementsே வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால இந்த ரெண்டு செட்டும் நம்ம வந்து ஈக்குவல்னு சொல்கிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, thus we have verified. நெக்ஸ்ட் செகண்ட் ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஓவர் இன்டர்செக்ஷன். ஸோ சேம் அதே தான், யூனியன் வர இடத்துல நம்ம இன்டர்செக்ஷனை include பண்ண போகிறோம். ஸோ சேம் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. சரி, இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ்னால் என்ன, ரெண்டு செட்லேயும் இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ் தான் வந்து நம்மளோட இன்டர்செக்ஷனில் வரும். ஸோ ஏ பி சி நமக்கு ஆல்ரெடி என்னென்னு நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலிருந்து நம்ம இப்போ ஐடென்டிஃபை பண்ணி எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பி இன்டர்செக்ஷன் சி இருக்குது. ஸோ பி இன்டர்செக்ஷன் சினாக்கா ரெண்டுலேயும் காமன் இருக்கிற எலமெண்ட் என்னென்னு பார்க்கலாம். காமனாக என்ன இருக்குது, 1 தான் இருக்குது. ஸோ பி இன்டர்செக்ஷன் சி வந்து 1. ஸோ 1ன்னா நீங்கள் சிம்பிளாக 1 அப்படின்னு எழுதக்கூடாது, ஏன்னா இது வந்து ஒரு செட். ஸோ செட் அப்படின்றப்பயே இந்த மாதிரி கர்லி பிரேசஸ்க்குள்ளே தான் நம்ம எழுதணும். ஸோ சிம்பிளாக நீங்கள் 1ன்னு எழுதுனாக்கா இது மீனிங்லெஸ். ஸோ இது வந்து ஆல்வேஸ் யூ ஹாவ் டு ரைட் இட் இன் த செட் பில்டர் ஃபுல். ஓகே, ஸோ பி இன்டர்செக்ஷன் சி வந்து 1. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி எழுதுகிறோம். ஸோ இதில் ஒரே ஒரு எலமெண்ட் 1 மட்டும்தான் இருக்குது. வேறஸ் ஏல வந்து 2, 3ன்னு 2 எலமெண்ட் இருக்குது. இப்போ நம்ம அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது 2, 1, 3, 1. ஸோ
ஸோ 2 எலமெண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஏல 2 எலமெண்ட், பி இன்டர்செக்ஷன் சியில் ஒரு எலமெண்ட். ஸோ 2 × 1 2 நமக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பி நம்ம ஆல்ரெடி ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். அதனால நான் அதை திரும்ப எழுதலை. அதுக்கு பதிலாக டைரெக்டாக நம்ம ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி எழுதிடலாம். ஸோ இந்த 2 செட்டுமே ஆல்ரெடி நான் எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறதுனால இதில் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை மட்டும் என்னென்னா ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். ஸோ இதில் காமனாக என்னென்னலாம் இருக்குது, 2, 1 அப்புறம் 3, 1. ஸோ வேறு எந்த எலமெண்ட்ஸும் இல்லை. ஸோ இது 2 மட்டும்தான் இன்டர்செக்ஷனில் இருக்குது. ஸோ 2, 1 3, 1. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறனால லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். தேர்ஃபோர் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னாக்கா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. Thus we have verified both the distributive properties of Cartesian product over union as well as intersection. So இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ். Next we are going to discuss Cartesian product of 3 sets. Already நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்றது 2 செட்டுக்கு மட்டும் இல்லை, மோர் தென் 2 செட்டுக்கும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இங்கே நமக்கு 3 செட்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இதை எனி நம்பர் ஆஃப் செட்ஸ்க்கும் நம்மளால் இதை எழுத முடியும். சேம் ஐடியா தான். ஸோ இப்போ ஏபிசி அப்படின்னு 3 நான் எம்டி செட் எடுத்துட்டாங்கனாக்கா அதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி இருக்குனாக்கா, அங்கே எப்படி நம்ம ஆர்டர்ட் பேர்ஸாக எழுதுறோமோ இங்கே வந்து ஆர்டர்டு ட்ரிப்ளெட்ஸாக எழுத போகிறோம். அதாவது நம்ம அந்த ஆர்டர்ட் பேரில் எழுதுகிற ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதில் 2 எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும், இங்கே 3 எலமெண்ட்ஸ் ஏபிசி. அதே ஐடியா தான். ஃபஸ்ட்டு காம்பனண்ட் வந்து ஃபஸ்ட்டு செட்லேயும், செகண்ட் காம்பனண்ட் வந்து செகண்ட் செட்லேயும், தேர்டு காம்பனண்ட் வந்து தேர்டு செட்லேருந்தும் நம்ம எடுத்து எழுதுவோம். ஸோ அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ். ஸோ இதோட ஜென்ரல் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஸோ இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ். ஸோ ஏபிசின்ற 3 நான் எம்டி செட்ஸ் எடுத்துட்டோம்னாக்க ஏ கிராஸ் பி கிராஸ் சியை வந்து செட் பில்டர் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதுறோம்னாக்கா, இட்ஸ் ஆர்டர்டு ட்ரிப்ளெட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் ஆர்டர்டு ட்ரிப்ளெட்ஸ் வேர் ஏ பிலாங்ஸ் டு ஏ, B belongs to the set B and C belongs to the set C. That's it. அதில் வந்து அதே ஐடியாஸ் தான், எப்படி நம்ம யூனியன் இன்டர்செக்ஷன் எல்லாமே நமக்கு இதுக்கும் அப்ளை ஆகும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசி, ஸோ ஏ கிராஸ் பி, பி கிராஸ் சி, ஏ கிராஸ் சி, இது எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ கிராஸ் பின்னு நம்ம எஸ்டிமேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது எல்லாமே ஆர்டர்டு பேஸாக இருக்கும். ஸோ அதை ஜாமெட்ரிக்கலாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம பிளாட் பண்ணதுக்கப்புறம் கம்பைன் பண்ணும்போது கிடைக்கிற ஃபைனல் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டைமென்ஷனல் கிராஃபாக இருக்கும். வேறஸ் இதே நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 3 செட்ஸ் நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாமே ஆர்டர்டு ட்ரிப்ளெட்ஸாக கிடைக்கும். ஸோ இந்த ஆர்டர் ட்ரிப்ளெட்ஸை நம்ம ஜாமெட்ரிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணும்போது நமக்கு 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ ஏ கிராஸ் பி ரெப்ரசன்ட் vertices of a square in 2 dimensions, whereas A cross B cross C represent vertices of a cube in 3 dimension. இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இங்கே ஸ்கொயர் வந்திருக்கிற இடத்துல நமக்கு ரெக்டாங்கிள் வரலாம், அதே மாதிரி கியூப் வர இடத்துல நமக்கு கியூபாய்டும் வரலாம். ஸோ இதே வந்து ஹையர் டைமென்ஷன்ஸ்க்கு நம்மளால் இதை டிஸ்கஸ் பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1. ஸோ இதில் மொத்தமாக நமக்கு 7 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 7 கொஷின்ஸையும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. ஸோ நமக்கு 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. 3லேயும் ஏ பி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை நம்ம எவாலுவேட் பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸ் 1.1.
இல்லை ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எழுதுகிறேன். ஏ வந்து 2, -2, 3. பி வந்து 1, -4. ஸோ இதுக்கு நான் மூணுமே எவாலுவேட் பண்ணணும். A cross B, A cross A, B cross A. ஸோ ஃபர்ஸ்ட் A cross B வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க 2, 1, 2, -4, -2, 1, -2, -4, 3, 1, ஃபைனலாக 3, -4. ஸோ இதில் 3 எலமெண்ட்ஸ், இதில் 2 எலமெண்ட்ஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 6, எனக்கு டோட்டலாக 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு A cross A. ஸோ ஒரு செட்டை அதே செட்டோடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணி எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். ஸோ சேம் இங்கே நமக்கு Bன்ற செட்டுக்கு பதிலாக திரும்ப ஏன்ற செட்டே இருக்குது. ஸோ அதே எலமெண்ட்ஸ் தான் நமக்கு இருக்கும். பட் நம்ம இப்போ அதை பேர் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 2, 2, ஸோ 2, -2, 2, 3, அடுத்தது -2, -2, -2, -2, -2, 3, 3, 2, 3, -2, and 3, 3. ஸோ 3 ஏன்ற செட்டில் மொத்தம் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது A cross Aல 3 × 3 மொத்தம் 9 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இப்போ நமக்கு 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு B cross A நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஸோ 1, 2, 1, -2, 1, 3, -4, 2, -4, -2, -4, 3. ஸோ டோட்டலாக நமக்கு 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 3 × 2 6 எலமெண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் நீங்கள் இன்னொன்று நோட் பண்ணலாம். A cross Bயில் இருக்கிற எலமெண்ட்ஸும் B cross Aயில் இருக்கிற எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின். கொஷின் நம்பர் 1லே செகண்ட் சப்டிவிஷன். இதில் A வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க AB ரெண்டுமே வந்து P, Q. ஸோ A cross B ரெண்டுமே சேம் தான். ஸோ அதனால் நமக்கு ரொம்ப சிம்பிள். P, 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 Q, Q, P, Q, Q. ஸோ AB ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றப்போ A cross Aன்றதும் சேம் அதே தான். ஸோ அதே செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். இன்ஃபேக்ட் B cross Aவும் நமக்கு சேம் தான். நீங்கள் வந்து என்ன ரீசன் நீங்கள் எழுதலாம் அப்படின்னாக்க since A and B are equal, we know that A cross B equal to B cross A. ஸோ இது எல்லாமே மூணுமே சேம், அதே ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். Aன்றது M, N, whereas B is an empty set. So A cross B. ஸோ நமக்கு ஆல்ரெடி நமக்கு ரிசல்ட் தெரியும். கார்ட்டீசியன் ப்ராடக்டில் ஒரு செட் வந்து எம்டி செட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து எம்டி செட் தான். ஸோ A cross Bயும் சரி B cross Aவும் சரி ரெண்டுமே வந்து என்ன எம்டி செட்டாக இருக்கும். A cross A இங்கே ஏன்றது எம்டி செட் கிடையாது. இட்ஸ் அ நான் எம்டி செட். ஸோ அப்போ அதுக்கு ஆர்டர்ட் பேர்ஸ் வந்து M, 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 N, N, M, N, N. ஸோ ஏல மொத்தம் 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ A cross Aல 2 × 2 மொத்தம் 4 எலிமெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ we have completed question number 1. Next question number 2. Let A equal to 1, 2, 3 and B equal to set of all x such that x is a prime number less than 10. Find A cross B and B cross A. ஸோ A வந்து நமக்கு என்னது கிளியராக தெரியும். பட் Bன்றது வந்து
ஸோ செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ்லாம் என்னென்னு தெரியும். ஸோ அது எதெல்லாம் லெஸ் தேன் 10ஆக இருக்கோ அதை தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்போ பின்ற செட்டில் என்னென்ன ப்ரைம் நம்பர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2, 3, 5, 7, தட்ஸ் இட். ஓகே, இப்போது நம்ம என்னென்னலாம் எவாலுவேட் பண்ணோம்னாக்கா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏவை நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம். ஸோ ஏ கிராஸ் பி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, next 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஸோ மொத்தம் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஏல மொத்தம் 3 எலிமெண்ட்டும் பியில் மொத்தம் 4 எலிமெண்ட்டும். ஸோ 3, 4s are 12. ஸோ மொத்தமாக எனக்கு 12 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏ கிராஸ் பி எழுதிட்டேன். சிமிலர்லி we can also write b cross a. அதே தான் 2, 1, 2, 2, 2, 3, next 3, 1, 3, 2, 3, 3, 3, sorry, 5, 1, 5, 2, 5, 3. ஸோ இதுலேயும் மொத்தம் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 7, 1, 7, 2, 7, 3. ஸோ இதுலேயும் நமக்கு 12 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3 வந்து if b cross a equal to this, find a and b. ஸோ b cross a கொடுத்து அதுலேருந்து a and bயை நம்ம எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதை பார்க்கணும். ஏன்னா நமக்கு a cross b கொடுக்காம b cross a கொடுத்துருக்காங்க. ஸோ b cross a ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தோம்னாக்க -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 3, 4. ஸோ இந்த ஆர்டர்ட் பேர்ஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் வந்து பிலையும் செகண்ட் எலிமெண்ட்ஸ் வந்து ஏலேருந்தும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ எழுதுகிறோம் அப்படின்னாக்கா செகண்டாக இருக்கிற காம்பனன்ட்ஸை தான் நம்ம எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3, 4, 3 ஆல்ரெடி எழுதிட்டோம், 4 ஆல்ரெடி எழுதிட்டோம், 3, 4. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டு செட் பி. ஸோ ஃபஸ்ட்டு காம்பனன்ட்ஸை நம்ம இங்கே எழுதலாம். -2 அகெயின் ரிப்பீட் ஆகுது, 0, then 3. ஸோ ஏ அப்படின்ற செட் என்ன, பி அப்படின்ற செட் என்னன்றதை நம்ம இங்கே கிளியராக எழுதிட்டோம். நீங்கள் செக் பண்ணிக்கணும்னா திரும்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் பி கிராஸ் ஏ எழுதினீங்கன்னா இதே ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th கொஷின். இஃப் ஏ பிசி 3 செட் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னு நம்மளை சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ கொஷின் நம்பர் 4 வந்து ஏன்ற செட் வந்து 5, 6, பி வந்து 4, 5, 6, சி வந்து 5, 6, 7. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கிராஸ் ஏ நம்ம செக் பண்ண வேண்டியது ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏ கிராஸ் பியை எவாலுவேட் பண்ணோன்னாக்க 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. அதே மாதிரி நம்ம பி கிராஸ் பி சி கிராஸ் சி ரெண்டையுமே எவாலுவேட் பண்ணிடலாம். ஸோ இதில் 4, 4, 4, 5,
4, 6, 5, 4, 5, 5, 5, 6, 6, 4, 6, 5, so 3 elements இருக்கு. so 3 3s are 9. மொத்தமா எனக்கு 9 elements இருக்கு. then C cross C என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அதே மாதிரி தான் 3 elements, 3 3s are 9. 9 elements எனக்கு கிடைக்கணும். 5, 5, 5, 6, 5, 7, 6, 5, 6, 6, 6, 7, 7, 5, 7, 6, 7, 7. ஓகே, ஸோ இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது A cross A equal to B intersection, sorry, B cross B intersection C cross C. ஸோ ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இன்டர்செக்ஷனை நம்ம எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ B cross B intersection C cross C. ஸோ இந்த ரெண்டு செட் B cross B and C cross Cயில் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ எழுதலாம். ஸோ இதில் எது எதெல்லாம் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க 5, 5 இருக்கு. then 5, 6 இருக்கு. then 6, 5 இருக்கு. 6, 6 இருக்கு. ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கம்பைன் பண்ணி எழுதணும்னாக்க 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. இப்போ இதை வந்து A cross A நம்ம எவாலுவேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதோட கம்பைன் பண்ணோம்னா கம்பேர் பண்ணோம்னா இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துட்டோம்னாக்க பை கம்பேரிங் ஈக்குவேஷன் 1 and 2 ரைட் ஹேண்ட் சைட் is equal, therefore the left hand side is also equal. So என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்னாக்க A cross A equal to B cross B intersection C cross C. Next question number 5 என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க given A B C D 4 செட்டு கொடுத்துருக்காங்க. we have to verify this identity is true or not. so question number 5ல இருக்கிற 4 செட்டையும் ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். A is 1, 2, 3, B is 2, 3, 5, C 3, 4 and D 1, 3, 5. ஸோ நான் இப்போ வெரிஃபை பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. ஓகே, ஸோ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு நம்ம எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் C என்னன்னு தெரியணும். ஏக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒன்லி 3. நெக்ஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் D, பிக்கும் டிக்கும் இன்டர்செக்ஷன் பார்த்தோம்னாக்க 3 and 5. ஓகே, ஸோ இப்போ A இன்டர்செக்ஷன் C cross B intersection D என்னன்னு பார்த்தோம்னாக்க 3, 3, 3, 5. ஸோ 1 into 2 மொத்தம் 2 எலமெண்ட்ஸ் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் A cross B ஃபஸ்ட் நம்ம எழுதணும். A cross B வந்து 1, 2, 1, 3, 1, 5
2, 2, 2, 3, 2, 5, then 3, 2, 3, 3, 3, 5. So 3 3s are மொத்தமாக 9 elements இருக்கு. Next C cross D நம்ம evaluate பண்ணணும். So C cross D ல என்னென்ன elements நமக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5. So C ல மொத்தம் 2 element, D ல மொத்தம் 3 element. So 2 3s are 6 elements நமக்கு இங்க இருக்கு. ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன எவாலுவேட் பண்ணணும்னாக்கா A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. ஸோ இது ரெண்டு செட்டுக்கும் உள்ள இன்டர்செக்ஷன் எலமெண்ட்ஸ் என்னென்னு நான் எவாலுவேட் பண்ணணும். ஸோ இதில் என்னென்னலாம் காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3, 3 இருக்குது, 3, 5 இருக்குது, that's it. 3, 3, 3, 5. So take it as equation number 2. So from equation 1 and 2, right hand sides are equal, therefore left hand sides are also equal. So thus we have verified A intersection C cross B intersection D is equal to A cross B intersection C cross D. Hope you all understand this idea. Next question number 6 பார்த்தீங்கன்னாக்கா set A and A, B, C மூணு செட் கொடுத்துருக்காங்க. whereas A and B வந்து செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு அடுத்தது வெரிஃபை தட்டுன்னு 3 ஐடென்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3ஐயும் நம்ம வெரிஃபை பண்ணணும். கொஷனில் ஷோ தட் அல்லது ப்ரூவ் தட் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஆல்ரெடி அந்த ரிசல்ட் ட்ரூன்னு அர்த்தம். நம்ம அதை ஜஸ்ட் நம்ம செக் அப்ளை பண்ணி அதை நம்ம கரெக்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வருதான்னு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஆனால் வெரிஃபை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாக்க நமக்கு அது ஈக்குவலாக வரணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அந்த நம்ம ட்ரூவாகவும் இருக்கலாம் இல்லை ஃபால்ஸாகவும் இருக்கலாம் ரிசல்ட். ஸோ நம்ம அதை செக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கொஷின் நம்பர் 6ல் மொத்தமாக நமக்கு 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிசி. ஸோ ஃபஸ்ட்டு ஏன்ற செட்டு என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு whole numbers such that x is strictly less than 2. ஸோ இந்த செட்டை ஃபஸ்ட் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம். ஹோல் நம்பர்ஸ் எதெல்லாம் 2வை விட கம்மியாக இருக்கோ அது எல்லாமே இருக்கும். ஸோ 0, 1 ஸ்ட்ரிக்ட் இன்ஈக்வாலிட்டினால நான் 2வை இன்க்ளூட் பண்ணிக்கல. செகண்ட் பின்ற செட் வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் சச் தட் தே லை பிட்வீன் 1 and 4. சின்ஸ் இங்கே 4க்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க அண்ட் எந்தெந்த நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் இன் பிட்வீன் 1 and 2. ஸோ 2, 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனால நான் 4ஐயும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். சின்ற செட்டு நமக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ்ன்றதே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் ஏபிசி. நவ் வி ஹாவ் டு வெரிஃபை ஒன் பை ஒன் ஆல் தி 3 ஐடென்டிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு நான் பி யூனியன் சி எழுதிக்கிறேன். பி யூனியன் சியில் வந்து 2, 3, 4, 5 இருக்கும். ஸோ இப்போது A cross B union C. ஸோ A cross B union Cல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம எழுதிக்கலாம்.
ஸோ ஏல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0,1. ஸோ அந்த 0,1 பி யூனியனில் இருக்கிற எலமெண்ட்ஸோட நம்ம பேர் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 0,2, 0,3, 0,4, 0,5. அடுத்தது 1, 1,2, 1,3, 1,4, 1,5. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் எழுதணும். ஸோ ஏ கிராஸ் பி வந்து ஏல 0வும் 1ம் இருக்குது, பியில் வந்து 2, 3, 4 இருக்குது. ஸோ 0,2, 0,3, 0,4, 1,2, 1,3, 1,4. Next B cross, sorry, A cross C. A cross C ல என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குனாக்க 0, C ல வந்து 3,5 இருக்கு. ஸோ 0,3, 0,5, 1,3, 1,5. Next A cross B union A cross C நம்ம estimate பண்ணணும். ஸோ யூனியன்றதுனால எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஆஸ் ஐ செட் earlier, ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஃபஸ்ட் நம்ம எழுதிடலாம். ஸோ தட் நம்ம எதையுமே மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ நான் அப்படியே செட் ஏ கிராஸ் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸை நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சியில் இதில் இல்லாத எலமெண்ட்ஸ் என்னென்னவோ அதை மட்டும் எழுதினா போதும். ஸோ 0,3 இருக்குது, ஸோ 0,5 மட்டும் எழுத போகிறேன். நெக்ஸ்ட்டு 1,3 இருக்குது, 1,5 இல்லை, ஸோ அதை எழுதிக்க போகிறேன். ஸோ ஏ கிராஸ் பியில் மொத்தமாக 6 எலமெண்ட்ஸ் இருக்குது, ஏ கிராஸ் சியில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது, பட் இதோட யூனியனில் மொத்தமாக 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணும்போது எல்லா எலமெண்ட்ஸுமே சேமாக இருக்குது. therefore what we can conclude is A cross B union C equal to A cross B union A cross C. So இது nothing but distributive property of Cartesian product over union. ஆல்ரெடி நம்ம அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக எல்லா செட்டுக்குமே இது ட்ரூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து A cross B intersection C equal to A cross B intersection A cross C. சரி, அதே செட்டுக்கு தான் நம்ம இதை வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ B யூனியன் C கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ B இன்டர்செக்ஷன் C இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ B இன்டர்செக்ஷன் C, B என்ன C என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு காமனாக இருக்கிற எலிமெண்ட் வந்து 3 மட்டும்தான். ஸோ B இன்டர்செக்ஷன் Cயில் வந்து 3 மட்டும் இருக்கும். இப்போ A cross B இன்டர்செக்ஷன் C நம்ம எழுத போகிறோம். ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 0 and 1. ஸோ 0,3, 1,3. ஸோ ரெண்டே எலமெண்ட் தான் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து A cross B இருக்குது. ஸோ A cross B வந்து A 0,1, Bயில் வந்துட்டு 2, 3, 4 இருக்குது. ஓகே, ஸோ அதை கம்பைன் பண்ணி ஆல்ரெடி நம்ம A cross Bயும் A cross Cயும் நம்ம லாஸ்ட்டு சப்செக்ஷன்லேயே நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் திரும்பவும் அதை எஸ்டிமேட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம டைரெக்டாக A cross B இன்டர்செக்ஷன் A cross Cயை எழுதிடலாம். ஸோ A cross B, A cross C ரெண்டுமே எவால்வேட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுக்கும் இருக்க இன்டர்செக்ஷன் என்னென்னு பார்க்கணும். ஸோ எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0,3 அப்புறம் 1,3. ஸோ 0,3யும் 1,3யும் மட்டும்தான் இருக்குது. So this is equation number 2. From 1 and 2 we have verified the distributive property of cross product
over intersection. Okay, next third subdivision என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க அதுவும் யூனியன் தான், பட் ஃபஸ்ட்டு 2 செட்டுக்கு யூனியன் பண்ணிவிட்டு அதை தேர்டு செட்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். இது ட்ரூவா இல்லையான்றதை நம்ம இப்போ வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ ஏ யூனியன் பி நம்ம ஆல்ரெடி எஸ்டிமேட் பண்ணலை, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். ஸோ ஏல வந்து 0 1 இருக்குது, பியில் வந்து 2 3 4 இருக்குது. ஸோ 0 1 2 3 4. ஸோ இது கம்பைன் பண்ணி வர செட் வந்து இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஸோ சியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 and 5. ஸோ இந்த ஏ யூனியன் பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸை 3 and 5ஓட கம்பைன் பண்ணுறோம். ஸோ 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ஸோ சியில் மொத்தம் 2 எலிமெண்ட், ஏ யூனியன் பியில் மொத்தம் 5 எலிமெண்ட். ஸோ 5 2s are 10. மொத்தமாக இதில் 10 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் சியும் பி கிராஸ் சியும் நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஏ கிராஸ் சி ஆல்ரெடி நம்ம எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம், பி கிராஸ் சி மட்டும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பி கிராஸ் சியை எவாலுவேட் பண்ணிக்கலாம். பியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 3 4, சியில் வந்து 3 and 5 இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கிளப் பண்ணிக்கலாம். ஸோ 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ஸோ பியில் வந்து 2 3 4 இருக்குது, இதில் வந்து 3, 5 இருக்குது. ஸோ 3 2s are 6 எலிமெண்ட்ஸ் நமக்கு மொத்தமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ ஆல்ரெடி ஏ கிராஸ் சி இருக்குது, பி கிராஸ் சியும் எவாலுவேட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டையும் யூனியன் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏ கிராஸ் சியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே நான் எழுதிக்கிறேன். ஸோ ஏ கிராஸ் சியில் 0, 3, 0, 5, அப்புறம் 1, 3, 1, 5 இருக்குது. ஸோ அது இல்லாமல் பி கிராஸ் சியில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நான் எழுத போகிறேன். ஸோ அது இல்லாமல் 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2வையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே சேமாக இருக்குது. ஸோ ஃப்ரம் திஸ் we can conclude that A union B cross C equal to A cross C union B cross C. Okay, next last question number 7. Let A equal to set of all natural numbers less than 8, B is set of all prime numbers less than 8, C is set of even prime numbers. Verify that ரெண்டு ஐடென்டிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட செட் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ செட் ஏ அப்படிங்கிறது என்னன்னாக்கா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஸோ 1லேருந்து லெஸ் தேன் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால 8 நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறதில்ல. ஸோ 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இருக்கும். அடுத்தது நம்ம செட் பி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 2 3 5 லெஸ் தேன் 8ன்னு கொடுத்துருக்கனால 7 வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் செட் நம்பர்
செட் சி வந்து the set of even prime number. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்லேயே இருக்கிற ஒரே ஈவன் ப்ரைம் நம்பர் வந்து 2 மட்டும்தான். ஓகே, ஸோ ஏபிசி எல்லாமே நம்ம எழுதிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து A intersection B cross C equal to A cross C intersection B cross C. அதாவது distributive property of Cartesian product over intersection. Okay, so இப்போ இதை வந்து நம்ம left hand side first evaluate பண்ணிக்கலாம். A intersection B. So A B ரெண்டுக்கும் intersection என்னன்னு பார்த்தோம்னாக்க 2 3 5 7. ஓகே, ஸோ இப்போ A intersection B cross C. Cயில் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்குது. ஸோ 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. நெக்ஸ்ட்டு இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு A cross C 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. Then B cross C. Bல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2, 3, 5, 7. ஸோ 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போது A cross Cயும் B cross Cயையும் நம்ம இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 2 இருக்குது, 3, 2 இருக்குது, தென் 7, 2 இருக்குது. ஸோ 5, 2வும் இருக்குது. ஸோ 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. So let us take it as equation number 2. By comparing equation 1 and 2, right hand sides are equal, therefore left hand sides are also equal. Thus we have concluded A intersection B cross C equal to A cross C intersection B cross C. Next, second subdivision, A cross B difference C equal to A cross B difference A cross C. ஸோ டிஃப்ரென்ஸுன்ற ஆப்ரேஷன் என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு செட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறோன்னாக்கா ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னென்ன, செகண்ட் செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு பி கிராஸ் சினா பியில் எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அது சியில் இருக்கக்கூடாது. ஸோ பி டிஃப்ரென்ஸ் சி. ஸோ பியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் பட் தே ஷுட் நாட் பி இன் சி. அந்த எலிமெண்ட்ஸை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பி டிஃப்ரென்ஸ் சி எழுதிக்கலாம். ஸோ சியில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் பியில் இருந்தால் அதை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். ஸோ சியில் இருக்கிற எலிமெண்ட் வந்து 2. ஸோ அந்த எலிமெண்ட் பியில் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் எலிமெண்ட். ஸோ 3, 5, 7. 3, 5, 7. இப்போ A cross B difference C. ஸோ ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம இந்த எலிமெண்ட்ஸோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி எழுத போகிறோம். இது கொஞ்சம் லென்த்தான கலெக்ஷன் தான். 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 5, 3, 7. ஸோ இப்படியே நீங்கள் எழுதிட்டே வந்தீங்கன்னாக்கா ஃபைனலாக நமக்கு 7, 3, 7, 5, 7, 7 வரைக்கும் வரும். ரைட் ஹேண்ட் சைடில் A cross B. ஸோ A cross B வந்து
ஸோ ஏன்ற செட்டில் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்குது. பின்ற செட்டில் வந்துட்டு 2, 3, 5, 7 இருக்குது. இதுவும் ஒரு லென்த்தி ஏரியா தான். ஸோ பெட்டர் நம்ம இதை கம்ப்ளீட்டாக எழுதுனா மட்டும்தான் நமக்கு இது ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதை நான் கம்ப்ளீட்டாகவே எழுதுகிறேன். So 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 4, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம A cross Bயை எவாலுவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஸோ A cross B என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற செட்டை பியில் வந்து 2, 3, 5, 7 இருக்குது. ஸோ அதோட கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். ஃபைவ் 7. ஸோ இதே மாதிரி 2, 2, 3, 2 கம்ப்ளீட்டாக எல்லாமே எழுதுவோம். ஸோ 3, 2 எக்ஸெட்ரா அப் டு 7, 2, 7, 3, 7, 5. ஸோ 7, 7 வரைக்கும் நம்ம இதை கம்ப்ளீட்டாக எழுதணும். அடுத்தது A cross C. ஸோ சியில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது 2. ஆல்ரெடி நம்ம A cross C நம்ம எவாலுவேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டைரெக்டாக நான் அதை எழுதுகிறேன். ஸோ A cross Cயில் வந்து 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. ஸோ இப்போ நம்ம என்ன எவாலுவேட் பண்ணோம்னாக்கா A cross B டிஃப்ரென்ஸ் A cross C. ஸோ A cross Cயில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் A cross Bலேருந்து ரிமூவ் பண்ணிட்டா ரிமைனிங் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ இது எல்லாமே நான் ரிமூவ் பண்ண போகிறேன். 1, 2, 2, 2, 3, 2, 4, 2 அப் டு 7, 2. அதாவது இந்த ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் அந்த ஃபஸ்ட்டு காலம் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதோ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, finally 7, 7. இப்போது இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். by comparing equation 1 and 2. ஸோ 1 and 2ல் இருக்கிற எலமெண்ட்ஸையும் இதே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி 21 எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எலிமெண்ட்ஸும் சேமாக இருக்கணும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே எலிமெண்ட்ஸ் நமக்கு இதில் இருக்குது.
Therefore, what we could conclude is A cross B difference C equal to A cross B difference A cross C அப்படின்னு நம்ம conclude பண்ணலாம். So thus we have verified the two identities for this question number 7. ஸோ இன்றைக்கி வீடியோவை இதோட வைண்டப் பண்ணிக்கலாம். ரிமைனிங் செக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். If you like the video, please click the like button and share the video to your friends. Thank you.